ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 8ல் எபிசோடு 112 வில் பிக்கலோ டைமியோ பிகம் யங் அகெயின். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிக்கலோ அந்த டிராகனை வர வச்சாரு பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியத்தில் இருந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் வானமே இருந்ததில்ல. இப்போ இந்த பக்கம் நம்ம புல்மா டீமை தாங்க காட்டுறாங்க. அவங்க அந்த இருள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் ஆச்சு, யாரு தான் இப்போ இந்த டிராகனை வர வச்சதுங்கிற மாதிரி இவங்க பயந்துகிட்டு இருக்க. அப்போ நம்ம புல்மா டக்குன்னு ரேடாரை பார்த்துட்டு 7 டிராகன் பாலும் ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஆச்சரியப்படுறாங்க. கன்ஃபார்ம் இதை யாரோ ஒருத்தவங்க தான் சேர்த்திருக்காங்க. ஒன்று நம்ம மாஸ்டர் ரோஷியா இருக்கணும், இல்லைனா பிக்கலோவா இருக்கணும். மாஸ்டர் ரோஷியா இருந்ததுன்னா இந்த உலகம் காப்பாற்றப்படும், பிக்கலோவா இருந்தா இந்த உலகமே அழிஞ்சிருங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பயந்துகிட்டு நிக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா. அவன் சாவோசோ கிட்ட என்ன பண்றான், டெலபத்தியில பேசுறாங்க. சாவோசோ, இந்த மாதிரி மாஸ்டர் என் மேல ஒரு மருந்தை தெளிச்சிட்டாரு, அதனால என்னால சுத்தமா ஆசைய முடியல. இப்ப நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும். பிக்கலோ அவன் ஆசையை சொல்றதுக்கு முன்னாடி அந்த டிராகனு கிட்ட போய் நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி பிக்கலோ அழிச்சிருங்கிற மாதிரி நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டியான்னு சொல்ல. இப்ப இந்த பக்கம் டிராகன் என்ன பண்ணுது, கேளு, என்ன வர வச்சிருக்க, உன்னோட விருப்பம், அந்த ஒரு ஆசையை கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டிராகன் சொல்ல. நம்ம பிக்கலோ என்ன சொல்றான், இந்த மாதிரி அவனோட ஆசையை இங்கே இருந்து சொல்ல வருவான் பாருங்க. உடனே நம்ம சாவோசோ என்ன பண்றாரு, குறுக்க புது இந்த மாதிரி பிக்கலோவை அழிச்சிடு இந்த உலகத்துல இருந்துன்னு சொல்ல வரத்துக்குள்ள டக்குன்னு நம்ம பிக்கலோ பயங்கரமான ஷாக்காயா அவரோட லேசர் பவர் எடுத்து ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. இந்த இடத்துல சாவோசோ மேல அடிச்சு அப்படியே நம்ம சாவோசோ செத்து போறாங்க. இவன் செத்தவனே இந்த பக்கம் டியானா அப்படியே கத்துறான், சாவோசோ என்னை விட்டு போயிட்டியாடாங்கிற மாதிரி நம்ம டியானு ஒரு பக்கம் கத்த. இப்ப இந்த பக்கம் டிராகன் மறுபடியும் உன் ஆசை என்ன அப்படின்னு கேட்க நம்ம பிக்கலோ சொல்றாங்க, எனக்கு என்னோட இளமை மறுபடி வேணும், என் இளமை எனக்காக உன்னால திருப்பி தர முடியுமா டிராகனே அப்படின்னு அவன் கேட்க. இதெல்லாம் என்னால சின்னோண்டு ஒரு விஷயம், இதெல்லாம் என்னால ஈஸியாவே முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராகன் என்ன பண்ணுது, அதோட பவர்னால நம்ம பிக்கலோவோட இளமையை இந்த இடத்துல திருப்பி தருதுங்க. இப்படியே தர நம்ம பிக்கலோவோட உடம்புல அங்கங்க அப்படியே கட்ஸெல்லாம் முளைச்சு அவனோட பழைய இளமை அவனை தேடி வருது பாருங்க. அப்படியே வேற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம பிக்கலோவுக்கு அவனோட பழைய உருவம் இந்த இடத்துல கிடைக்கவும் செய்யுது. இந்த பக்கம் நம்ம பிலாஃப் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பயங்கரமான ஹாப்பியில இருக்காங்க. அவங்க டீமே எல்லாரும் பிக்கலோவுக்கு கிடைச்சிடுச்சு, எனக்கும் இந்த உலகம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம பிலாஃப் ஒரு பக்கம் நப்பாசையில புலம்பிட்டு இருக்க. பக்கம் டிராகன் என்ன சொல்லுது, சரி உனக்கு கிடைச்ச பவரை வச்சு இனிமே நல்ல வழியா வாழு அப்படின்னு சொல்லிட்டு மறையறதுக்குள்ள அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அவன் வாயிலிருந்து ஒரு லேசரை விடுறாங்க. அவன் விட்டு அந்த லேசர் அந்த டிராகனை அப்படியே டைரக்டா அடிக்க ஒரு மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்துதுங்க. ஆமாங்க, டிராகனையே இவன் கொண்டுறான். அப்படியே கொல்ல அந்த டிராகனோட ஒரு கையை அப்படியே கிழிஞ்சு இவன் காலுக்கு கீழே விழுந்து அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் டிராகன் பால்ஸ் எல்லாம் பறந்து போகும் பார்த்தீங்களா, அது எதுவுமே இந்த இடத்தை விட்டு பறந்து போகாம அப்படியே கல்லாவே மறுகிறது. இப்பதான் பிக்கலோ சிரிக்கிறான், இனிமே என்ன அழிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது, இனிமே டிராகன் பாலுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அப்படியே அதை சேர்த்தாலும் வர வைக்கிறதுக்கு டிராகன் கிடையாது, அதே மீறி என்னை இனிமேல சீல் பண்றதுக்கு எந்த ஒரு ஜூட்ஸுவும் கிடையாது, அப்படியே என்னை சீல் பண்றதுக்கான ஆட்களும் இனிமே கிடையாது, இனிமே என்னை கொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தவனுமே கிடையாதுங்கிற மாதிரி பிக்கலோ அப்படியே பயங்கரமா சிரிக்க. இந்த பக்கம் நம்ம பிலாஃப் வேற என்ன நினைக்கிறான், எப்படி எனக்கு இந்த உலகம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரியா அவன் வந்து உலகத்தை ரூல் பண்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கனவு கண்டுறாங்க. அப்படியே அவன் கனவு கண்டுகிட்டு இருக்க. இந்த பக்கம் இப்ப அப்படியே டிராகன் அழிஞ்சது பார்த்தீங்களா, அந்த டிராகன் அழிய அந்த இடத்துல இருள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்குதுங்க. இருள் எல்லாம் நீங்க இப்ப நம்ம கோகுவை காட்டுறாங்க. நம்ம கோகு என்ன பண்றாரு, அவர் ரேடாரை எடுத்து பார்க்க திடீர்னு டிராகன் பாலோட சிக்னல் எல்லாமே இந்த இடத்துல மறைஞ்சு போகுதுங்க. மறைஞ்சு போன உடனே நினைக்கிறாரு, அப்ப அந்த டிராகன் வந்திருக்கு, யாரோ அவங்களோட ஆசையை சொல்லி இருக்காங்க, அதனாலதான் டிராகன் பால் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுங்கிறத நம்ம கோகு ஒரு வழியா தெரிஞ்சுக்கிறாருங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இந்த பிக்கலோ தான் அந்த டிராகன் பாலை வச்சிருந்தானா அவன் இந்த உலகத்துல என்னத்தை தான் ஆசைப்படுவான், அவன் எதை தான் விரும்புவான்னு சொல்லி நம்ம கோகுக்கு ஒரு பக்கம் குழப்பமும் இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு வழியா போயிட்டு இருந்தவங்க கரின் டவரை பார்த்துடுறாங்க. பார்த்தவங்க இப்ப அந்த கரின் டவரோட திசையில போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் புல்மாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஏன்னா அவங்க அந்த ரேடார்ல சிக்னல் எல்லாமே மறைஞ்ச உடனே இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், அப்ப டிராகன் வந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றிடுச்சு, இந்த இடத்துல யாரோட ஆசை தான் நிறைவேறி இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம யமச்சாவுக்கு ஒரு பயம். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை மாஸ்டர் வந்து அவரோட ஆசையை சொல்லியிருந்தாருன்னா இனிமே எல்லாமே சரியா இருக்கும். பட் இதுவே ஒருவேளை பிக்கலோ அவன் ஆசையை சொல்லியிருந்தானா அங்க மாஸ்டர் டியானுக்கு பயங்கரமான ஆபத்தா இருக்கும், நம்ம போய் உடனே பார்க்கணும்னு நம்ம புல்மா என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் யமச்சா,
ஒருவேளை நம்ம மாஸ்டர் இந்த ஆசையை சொல்லியிருப்பாரு, அதனால அவங்க எப்படி நம்மளை தேடி திரும்பி இங்க வருவாங்க, அதனால நீ அவசரப்படாம இங்கே இருந்தோடனே நம்ம யமச்சா சொல்றாரு, என்னால இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது, அங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி நம்ம யமச்சா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி வந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்ப நம்ம கோகு கிட்ட சொல்றான், எனக்கு ரொம்பவே பசிக்குது, நம்ம போற இடத்துல சாப்பாடு இருக்கும்ல, என்னை ஏமாத்த மாட்டீல அப்படின்னு கேட்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு சாப்பாடு தர வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, நம்ம கோகு கிட்ட யாஜிரோபி இருக்கான் பாத்தீங்களா, அவன் நீ அங்க யாரை பார்க்க போற, யாரோ கரீனு, அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கேட்க, இப்ப நம்ம கோகு சொல்றாங்க, கரீனுங்கிறது ஒரு மிகப்பெரிய வயசான மாஸ்டரு, அது ஒரு பூனை, அவர் தான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெயின் பண்ணாரு, எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு, இப்ப நான் போய் அவரை பார்த்தேன் அப்படின்னா இவனை அழிக்கிறதுக்கான அந்த ட்ரைனிங்கையும் எனக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு கேட்க, உடனே நம்ம யாஜிரோபி என்ன கேட்கறான், சரி அப்ப நம்ம பிக்கோலோ வந்து பவரான ஆளா இல்ல கரீன் வந்து பவரான ஆளான்னு கேட்க, இல்ல எனக்கு அதுக்கான பதில் இன்னுமே தெரியல, இனி நான் போயினாதான் எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் பிக்கோலோ இருக்கா பாத்தீங்களா, அவனுக்கு அவனோட இளமை மறுபடி கிடைச்சிடுச்சு. கிடைச்ச உடனே இவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாரும் அவனை பாராட்ட, நம்ம அடுத்தது எங்க மாஸ்டர் போகணும் அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம பிக்கோலோ என்ன சொல்றான், இங்க இருந்து நேரா கிங் கேஸ்டலுக்கு போ அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த உலகம் எல்லாத்தையும் பொதுவா ஒரு ரூல் பண்ற ஒரு ஆள் இருப்பாரு, அதாவது மொத்த பூமியையுமே ரூல் பண்ற ஒரு ரூலர் இருப்பாரு, அவர் தான் வந்து இந்த உலகத்தை, அதாவது இந்த டிராகன் பால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிங். அவர் இருக்கிற இடம் வந்து ஒரு கேஸ்டல்ல இருக்காரு, அதாவது இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருப்பாருங்க. அந்த இடத்துல தான் வந்து இவரை தேடி அடுத்ததா இவங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உடனே நம்ம பிலாஃப் என்ன பண்றான், நம்ம பிக்கோலோ சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமான பயம், என்னது அங்க போறோமா, வேணாம், அங்க நம்ம போனோம்னா நம்ம இறந்துருவோம், ஏன்னா அவங்கள்ட்ட பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும், நம்ம கிட்ட எந்த ஆயுதமுமே இல்ல, இதோட நம்ம போனோம்னா நம்ம மரணம் கன்ஃபார்ம் உறுதி அப்படின்னு சொல்லி பிலாஃப் பயந்துகிட்டு இருக்க, உடனே நம்ம பிக்கோலோ ஒரு முறப்பான் பாருங்க. பிக்கோலோவுக்கு அசிஸ்டன்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது சொல்லுது, எங்க மாஸ்டரை பத்தி என்ன நினைச்ச, அவரோட பலத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆயுதம்லாம் வெறும் தமாத்துண்டு ஊசி மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, நம்ம பிலாஃப் உடனே எனக்கும் அது தெரியும், நானும் ஒன்னு அவரை சந்தேகப்படல அப்படின்னு சொல்லி நம்ம பிலாஃப் இந்த இடத்துல மழுப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் கிங் கேஸ்டல்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க ஊர்ல வந்து 6 மாசமா தண்ணி இல்ல, நாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், அரசே எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல ஒரு பூனை உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களாங்க, இதுதாங்க இந்த உலகத்தையே ரூல் பண்ற அந்த கிங்கு. இவரு என்ன உடனே என்ன சொல்றாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தண்ணி வரத்துக்கான மொத்த ஏற்பாடை நான் பண்றேன், அதுக்கான ஆட்களையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இந்த ஹெல்ப் கேட்க வந்த ரெண்டு பேரும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாருங்க. உடனே சொல்றாரு, இந்த உலகத்துல பூரண அமைதி இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கிங்கு ரொம்பவே நல்லவருங்கிறத இந்த இடத்துல காட்டவும் செய்யறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த மருந்தோட வீரியம் எல்லாம் குறைஞ்சி இப்போ எழுந்திருச்சு வந்திருக்கான். எழுந்திருச்சு வந்தவன் மாஸ்டர் சாவோசோ, இவங்க ரெண்டு பேரும் செத்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமான கோபத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு மலையை போட்டு குத்த, அந்த மலை அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கி போகுதுங்க. நொறுங்கி போக இப்போ மாஸ்டர் வந்து மாஃபுவா யூஸ் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த பவரை பார்த்துக்கிட்டு நானும் அதை எப்படியாச்சும் கத்துக்கணுங்கிற மாதிரி இவன் மனசுல ஒரு கோவத்தை இந்த இடத்துல நம்ம டியான்னு விதைச்சுக்கிட்டும் இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கோலோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தாங்க காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கான். 10 நிமிஷத்துக்கு இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பிக்கோலோ என்ன சொல்றாரு, இப்போ உள்ள அரசன் ரொம்பவே அமைதிவாதி, அவனை நான் கன்ஃபார்ம் கொன்னே ஆகணும், அவனை நான் கொல்றது ஒரே இதா கொல்லக்கூடாது, அவனை கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சித்திரவதை பண்ணி நான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்கோலோ இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த டைம்ல நம்ம பிலாஃப் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இங்கே இருந்து குறுக்க வந்து நம்ம பிக்கோலோ கிட்ட பேசுறாங்க, நான் உங்களை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா உங்களோட பவர் உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா எனக்கு பாதி உலகத்தை தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு எத்தனை % உலகத்தை தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிலாஃப் இந்த இடத்துல கேட்க, உடனே நம்ம பிக்கோலோ என்ன பண்றான், அவனோட அசிஸ்டன்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை இங்க இருந்து கீழே போக சொல்லிட்டு கப்பலை ஓட்டிக்கிட்டு இருந்த மாயி நாயி இவங்க ரெண்டு பேரையும் வர சொல்றாங்க. உடனே இப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 3 பேரும் எதுக்கு நின்று கேட்க, உடனே என்ன சொல்றான், ஒழுங்கா எனக்கு கோபம் வரத்துக்கு முன்னாடி என் கண்ணை விட்டு மறைஞ்சு போயிடுங்க, இல்ல நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம பிலாஃப், என்ன மாஸ்டர் சொல்றீங்க, நல்லா ஜோக் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒண்ணு காமெடி எல்லாம் பண்ணல, உண்மையா தான் சொல்றேன், இப்பயே இந்த இடத்த விட்டு போயிடுங்க, உங்களுக்கு உயிராச்சும் கிடைக்கும்னு சொல்ல, நம்ம பிலாஃப் அப்படியே கெஞ்சுறாங்க, உங்களை நாங்க கஷ்டப்பட்டு கொண்டுகிட்டு வந்தோம், உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டுகிட்டு வந்ததும் நாங்க தான், டிராகன் பாலை பத்தி சொன்னதும் நாங்க தான், உங்களுக்கு இந்த அளவுக்கு பவர் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் நாங்க தான், எங்களை இப்படி ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பிலாஃப் கெஞ்ச,
ஒழுங்கா நான் சொல்றதை செஞ்சினா உயிராச்சும் பொழப்பேன், இல்லைனா செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே கூட்டிக்கிட்டு போய் அப்படியே ஊதி விடுறாங்க. ஊதி விட்டோடனே இவங்க டீம் அப்படியே ஏரில் பறந்து கீழே விழுறாங்க. பாவம் ஒரு பாராஷூட்டு கூட இல்லாமல். இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு இருக்கா பார்த்தீங்களா, அவன் ஒரு வழியாக வந்தவன் கரின்டவர்கிட்ட வந்துடுறாங்க. கரின்டவனுக்கு வர அவனை பார்த்துட்டு ஊப்பா இருக்கா பார்த்தீங்களா, அவன் இங்கே இருந்து ஓடி வராங்க கோகுவை பார்த்துட்டு. இப்போ இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நம்ம கோகு சொல்றான், நீ ரொம்பவே வளர்ந்துட்ட ஊப்பா அப்படின்னு சொல்ல, இவன் கோகுவை பார்த்த சந்தோஷத்துல இரு கோகு அப்பாவையும் கூப்பிடுறேன்னு சொல்லி அப்பா அப்பான்னு கூப்பிட இந்த இடத்துல போரா இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே இங்க இருந்து வரவும் செய்யறாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம பிளாஃப் டீமை காட்ட பயங்கரமா அடிபட்டு இவங்க எழுந்திருக்கிறாங்க. பாவம் கீழே விழுந்ததுல பயங்கரமான அடி போல, நாங்க ஏமாந்துட்டோம், நம்மளை நம்பி ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்பதாங்க இவங்க ஏமாந்ததே தெரியுது. அதாவது கிராமத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதாவது என்னதான் பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்தாலும் அது கடைசியா பாய்சனை தான் கக்கணும். அதே தான் நம்ம பிலாஃப்க்கு இந்த இடத்துல நடந்தது. இப்போ இந்த பக்கம் பிலாஃப் அநியாயமா ஏமாந்து அடிபட்டு கிடக்க, இந்த பக்கம் பிக்கோலோ உலகத்தை அழிச்சே ஆகணும், இந்த உலகம் முழுக்க என்னோட இதை தான் நான் கொண்டு வரணும், முழுக்க முழுக்க மக்களை அழிச்சிட்டு தீய ராணுவத்தை நான் இந்த உலகத்துல கொண்டுகிட்டு வந்தே அவங்கிற ஒரு வெறியில பிக்கோலோ இருந்துகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.